வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். கொஞ்ச நாளாகவே என்னுடைய நிறைய நண்பர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக பேசினாங்க. அதில் ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டாங்க. அதில் என்ன முக்கியமான ஒன்று என்னன்னாக்க, நம்ம சாப்பிட்ற பிரியாணியில் நான்வெஜ் பிரியாணியில் செம்மறியாட்டுக்கறி சேர்ப்பது நல்லதா இல்லை வெள்ளாட்டுக்கறியை சேர்க்கறது நல்லதான்னு கேட்குறாங்க. இந்த பதிவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பிரியாணியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு அவசியம் தேவை. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பிரியாணி வந்து ஏன்னா அந்த பிரியாணி வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் ஜொமேட்டோ ஸ்விக்கி இதிலெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதில் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, சவுத் இண்டியன்ஸ் வந்து மோர் தென் 50% ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து பிரியாணியால் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கலாம், இல்லை நான்வெஜ் பிரியாணியோட இருக்கலாம். ஆனால் பிரியாணிங்கிற ஒரு டிஷ் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நார்த் இந்தியாவில் கூட அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இந்த பிரியாணி எப்படி இந்த பேர் வந்துச்சு? இந்த பிரியாணிங்கிறது எதுலேருந்து வந்துன்னா ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. பிரிஞ்சுனாக்கா அரிசி, உயர்தர அரிசின்ற மீனிங்கு பெர்ஷியாவில். பெர்ஷியாங்கிறது இந்த காலத்தில் இந்தியா, ஈரான், ஈராக்கு தான் சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிஞ்சுங்கிறது வந்து உயர்ந்த ரக அரிசிங்கிற மீனிங்கில் வருது. அதே போல் பிரியான் அப்படிங்கிறதும் பெர்ஷியன் லாங்குவேஜ். அது பிரகாரம் டு ஃப்ரை, டு டீப் ஃப்ரை அப்படிங்கிற மீனிங்கு. அது பிரகாரம் இதில் பிரியாணிக்கு ஆனியனை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுறாங்க. ப்ளஸ் அதில் நறுமண பொருட்கள், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உயர்ந்த ரக அரிசியை வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்படி தான் பிரியாணி உருவாகுது. அதனால பிரியான்ங்கிற வேர்ட்லேருந்து வந்தது பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இதுலேருந்து ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, பெர்ஷியாவில் தான் அது ஆரிஜின் ஆயிருக்கு பிரியாணி. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, தைமூர் வந்து கைபர் புலன் கணவாய் வழியாக படை வீரர்களோட வந்து படையெடுத்து வரும்போது இங்கே இந்தியா லெவலில் முதல்ல சமவெளிகளில், நார்த் இந்தியாவில் இருக்க சமவெளிகள்லாம் பிடிச்சப்போ அங்கே இருக்கிற படை வீரர்கள் சமைத்து உண்டார்கள் பிரியாணியாக. அப்போது தான் அது வந்து இந்தியர்களுக்கு அறிமுகமாச்சுங்கிறாங்க. ஆனால் இது தவறான கருத்துன்னு பலர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்தது மங்கோலியாவில். இந்த மங்கோலியாவில் பிரியாணி சமைத்ததாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் லிஸி காலிங் ஹாம்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இது வந்து ராயல் கிச்சன், முகல் எம்பரர்ஸ் வந்து ராயல் கிச்சனில் சமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான உணவு அப்படிங்கிறாங்க. அதாவது கப்பம் கட்ட குறுநில மன்னர்கள் முகலாயருக்கு பேரரசர்கிட்ட வந்து கப்பம் கட்ட வரும்பொழுது அவர்களுக்கு விருந்தோம்பல் மூலமாக தன்னோட ஹாஸ்பிட்டாலியை காட்டுறது மாதிரி நல்ல விருந்து வச்சு உபசரித்தார். அதில் பிரியாணி ஒரு முக்கியமான இடம் வச்சிருக்கு. அதில் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரதிபா கரன்ங்கிற ஒரு லேடி இருக்காங்க, நார்த் இந்தியன் லேடி. அவங்க வந்து பிரியாணின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் தெளிவாக படை வீரர்கள் பல்காக சமைச்சாங்க, முகலாய படை வீரர்கள் இரவில் பல்காக சமைச்சாங்க பிரியாணி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காலையில் முகலாய படை வீரர்களுக்கு இதுக்கு கோதுமை கஞ்சி சாப்பிட்டுட்டு போர்க்களத்துக்கு செல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ இடைவேளையில், மதிய வேலை உணவு கிடையாது, அப்பப்போ இடைவேளையில் பேட்சாக வந்து பச்சை காய்கறிகளையும் பழத்தையும் சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் பழச்சாறு மட்டும் குடிக்கிறாங்க, போய் சண்டை போடுறாங்க, திருப்பி வர்றாங்க. அப்புறம் சூரிய அஸ்தமானத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றாக உட்காந்து ஒரு 5000 பேர் இருக்கிற ஒரு படையினாக்கா 500 பிரிஞ்சு 500 பேருக்கும் ஒரே கொப்பரையில சமைச்சு சாப்பிட்றாங்க. அதில் பீஃபும் யூஸ் பண்ணியிருக்காங்க, மாட்டு இறைச்சியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, மட்டனும் யூஸ் பண்ணியிருக்காங்க, செம்மறியாட்டுக்கறியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படையில் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க, முஸ்லீம் சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. ஸோ அது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக ஆட்டு இறைச்சியை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஐனி அக்பரிங்கிற டெக்ஸ்டில் இருக்குது. அது வந்து 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, முகலாயர் பீரியடில் எழுதப்பட்டது. அதில் கிளியர் எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பழைய லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சரில், நம்ம தமிழ் சங்கம் லிட்ரேச்சரில் சேரர் படை வீரர்கள், சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் சேரர் படை வீரர்கள் வந்து சோழர்களுடையும் பாண்டியர்களுடன் சண்டையிட்ட பின் இரவில் ஊன்சோறு கழித்து உண்ட பின் உறங்கினர்னு ஒரு வேர்டு வருது, சென்டென்ஸ் வருது. அது பிரகாரம் பார்த்தாக்க சேரர்கள் படைக்களத்தில் இரவில் அவங்க வந்து பல்கா ஊன்சோறு சமைத்தார்கள்ங்கிறது தெரிய வருது. ஆனால் அதில் ஆட்டிறைச்சி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்டிறைச்சி செம்மறியாட்டுக்கறியா வெள்ளாட்டுக்கறியாங்கிற ஃபைனல் டீட்டெயில்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிரியாணியை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனு, ஆனால் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரோடக்ஷன்.
அதுக்கப்புறம் நம்ம இப்போ சப்ஜெக்ட் ப்ராப்பர்க்குள்ள போவோம். செம்மறி ஆட்டுக்கறியை வந்து நம்ம வந்து மட்டன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இங்கே வந்து இந்தியாவில் எல்லாருமே வந்து வெள்ளாட்டுக்கறியும் மட்டன்கிறாங்க, செம்மறி ஆட்டுக்கறியும் மட்டன்கிறாங்க. ஆக்சுவலாக வெள்ளாட்டுக்கறியோட இங்கிலீஷ் வேர்டு வந்து சவான். சவான்ங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு நேமு. ஃப்ரெஞ்சில் சவான்னாக்க வெள்ளாட்டுக்கறின்னு பேர். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து இந்த ஒரு வேர்டை கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த சவான் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சவான் வந்து மார்பிளிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இன்ட்ராமஸ்குலர் ஃபேட். அதாவது ஒரு பைசப்ஸ்னு ஒரு பர்டிகுலர் மசில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மசிலுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயருக்கு நடுவில் ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். அந்த மார்பிளிங்னு சொல்லுவாங்க. அதே இது வெள்ளாட்டுக்கறியில் இன்டர் மஸ்குலர் ஃபேட்டு தான் இருக்கும். அதாவது பைசப்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரைசப்ஸ் ரெண்டுக்கு நடுவில் ஃபேட் இருக்கும். அதை வந்து இன்டர் மஸ்குலர் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணி செய்யும்போது இந்த இன்ட்ராமஸ்குலர் ஃபேட் இருக்கு இல்லைங்க, அந்த இது வந்து நல்லா உருகி கொல்லாய்டல் ஜெல் மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு டெண்டர்னஸையும் ஜூசினஸையும் கொடுக்குது, ஒரு மிருதுத்தன்மையை கொடுக்குது. நல்ல ஜூஸோட அந்த பீஸ் இருக்கும். அதனால் பிரியாணி செய்யும்போது செம்மறி ஆட்டுக்கறியை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதே செம்மறி ஆட்டுக்கறியை சின்ன சின்ன பீஸாக போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கனாக்க, கறி குழம்பு வைக்கும்போது, நம்ம சவுத் இந்தியாவில் கறி குழம்பு வைக்கிறது எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லையும் நடக்குது. இப்போ அதுக்கு செம்மறி ஆட்டுக்கறியை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக வெட்டுறதுனால இந்த இன்ட்ராமஸ்குலர் ஃபேட்டெல்லாம் வெளியில் வந்து குழம்பு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருது சமைக்கும்போது. அதனால் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இருக்கிறவங்க செம்மறி ஆட்டுக்கறியை வாங்குறதுக்கு தயங்குறாங்க. நீங்கள் கறி குழம்பு வைக்கிறீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி தான் பெஸ்ட்டு. நீங்கள் பிரியாணி சமைக்கணும்னா செம்மறி ஆட்டுக்கறி தான் பெஸ்ட்டு. ஏன்னா செம்மறி ஆட்டுக்கறி தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பீஸை சாப்பிடும்போது அதில் ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால, ஃபேட் இருக்கிறதுனால டேஸ்ட் கொடுக்கும். ஃபேட்டு தான் டேஸ்ட்டை கொடுக்குது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், 100 ml பால் 4% ஃபேட் உள்ள 100 ml பாலை நீங்கள் சூடாக வச்சு குடிக்கிறீங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே 100 ml நீங்கள் 50 mlக்கு சுண்டை காய்ச்சிருக்கீங்க, அதில் இருக்கிற மிச்சர், தட் மீன்ஸ் அந்த 50 ml 100 mlல 50 ml தண்ணி எவாப்ரேட் ஆகிடுது. மிச்சம் இருக்கிற 50 mlல 4 கிராம் இருக்குது. அதோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் 8 இருக்கும், 8% இருக்கும். 50 mlல 8% ஃபேட் இருக்கிறதுனால அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே 50 ml இன்னும் நீங்கள் சுண்டை காய்ச்சி 25 ml ஆக்குங்க. இந்த 25 mlல இருக்கிற அதே 4 கிராம் ஃபேட்டை இப்போ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16% ஆகிடும். ஸோ ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட சுண்டை காய்ச்சின பாலோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு காரணம் ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது தான். ஸோ ஃபேட்டு தான் டேஸ்ட்டை கொடுக்குது. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், நீங்கள் பருப்பு சாதத்தையும் நெய் சேர்த்து சாப்பிட்றீங்க, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே பருப்பு சாதம் பருப்பு சாதம் ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போடுறீங்கன்னா அந்த நெய்யில் 98% ஃபேட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டு கூடும். ஸோ ஃபேட்டு தான் டேஸ்ட்டை கொடுக்குதுங்கிறதே இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்மறி ஆட்டுக்கறியை நீங்கள் பிரியாணிக்கு சமைக்கணும். குழம்பு செய்கிறீங்கன்னா, கறி குழம்பு செய்கிறீங்கன்னா அதுக்கு வெள்ளாட்டுக்கறி பெஸ்ட்டு. இதை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். நன்றி, வணக்கம்.